சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று பங்குனி உத்திர கொடியேற்றம் எப்பொழுது வரை நடை திறந்திருக்கும் என்ற தகவல்களை இந்த பதிவில் காணலாம். ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் பிறந்த தினமாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவுக்காக இன்று காலை 9:45 முதல் 10:45க்குள் திருக்கொடியேற்றப்படுகிறது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவுக்காக கொடியேற்றப்படுவதை முன்னிட்டு நேற்று மாலை திருநடை திறக்கப்பட்டது. தந்திரி கண்டரு ராஜவர்லு முன்னிலையில் சுத்திரிகிரியை நடந்தது. திருக்கொடி ஏற்றுவதற்கான திருக்கொடி மற்றும் கயிறு ஆகியவை கொல்லம் சத்தி குலகரை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலிருந்து சபரிமலைக்கு கொண்டு வரப்பட்டது. திருக்கோடியை கோயில் தந்திரி மற்றும் மேல்சாந்தி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பம்பையில் சுவாமிக்கு ஆராட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து சித்திரை திருவிழா பூஜைகள் ஏப்ரல் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. சித்திரை திருவிழா தினத்தில் அதிகாலை 4 மணி முதல் காலை 7 மணி வரை கனிகாலும் நிகழ்வு நடக்கிறது. 7 மணி முதல் அபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து 5 நாட்கள் மாதாந்திர பூஜைகள் நடைபெறுகின்றன. ஏப்ரல் 1ஆம் தேதியான நேற்று நடை திறக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் 18ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நடை சாத்தப்படுகிறது. தொடர்ச்சியாக 18 தினங்கள் சபரிமலை நடை திறக்கப்பட்டிருப்பதால் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை திருவாங்கூர் தேவசம் போர்டு செய்து வருகின்றது. சபரிமலை தரிசனத்துக்கான புதிய நடைமுறை கடந்த மாதம் பூஜையின் பொழுது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 18ஆம் படி ஏறியதும் மேம்பாலம் வழியாக சுற்றி செல்லாமல் கொடிமரத்திலிருந்து நேரடியாக ஐயப்ப சுவாமியை தரிசிக்கலாம்.